ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அன்சீன் பெயின் பார்ட் 3. அண்ட் இதை மச்சான ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நிலைமைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்டு போன பாட்டு யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா போட்டே 1 மந்த் ஆச்சு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதே நம்ம கண்டினியூ பண்ணலான்டா. அண்டு வந்து இது 10 பார்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் கண்டினியூ பண்ணுவேன்னா, இது நல்ல ஒரு ஸ்டோரி லைன் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு வந்து கமெண்ட்டு மஸ்ட்டு, ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. நான் ஒவ்வொரு எஃப்எஃப்லேயும் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் யோசிக்கிறேன், சம்டைம் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த மாதிரி யோசிக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸில் தான் நான் அடுத்தடுத்து பார்ட் போடுறதுல ஒரு மோட்டிவேஷனரி இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்கடா. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்படியே சுற்றியும் முற்றியும் பார்க்குறீங்க. எல்லாரையும் பார்க்கும்போது நல்லா பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை வந்துட்டு, "பையன், நீ இங்கே இரு." அப்பா வந்து, "அப்பா, நீங்கள் போய் பேசுங்க. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை." "சரி, ஓகே, உனக்கு இது பழக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லைனாலும் பழகித்தானே ஆகணும். இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது." "சரிம்மா, அப்பா பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு எங்கேயோ சேஃபான பிளேஸில் உட்காந்துக்கோ, புரியுதா? இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நீ பேசாத." "ஆ, புரிஞ்சுதுப்பா." அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஒரு பிளேஸ் இருக்கும். ஆக்சுவலி பக்கத்தில் பால்கனி மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் நின்றுக்கிறீங்க. ஸோ எல்லாருமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்ட்டி இல்லை, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. தயான் கீழே தான் நிற்கிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, என்ன இவன் எப்படி இருக்கான்? யார் கூடயும் ஒட்டாமல் ஒரு தனியான பிளேஸில் இருக்கான், புரியலையே. அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. தயானுக்கு ஃபீல் ஆகுது யார் நம்மளை பார்க்குறான்னு சொல்லிட்டு. அப்படியே அவன் நிமிர்ந்து பார்க்குறான் மேலே. நீங்கள் தெரியுறீங்க, என்ன இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவன் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. ஒரு குழந்த அப்படி வந்து எட்டி பார்க்குற மாதிரி. என்ன மாதிரி பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. என்ன இவ நம்ம பார்த்தோன்னே திரும்பிட்டா. இதே வேறு பொண்ணுங்களை தான் நம்மளே பார்த்து வளைஞ்சிருக்குங்க, இவன் டக்குன்னு திரும்பிட்டா, தெரியலையே அப்படின்ட்டு அவனும் அங்கேயே நிற்கிறான். இப்போ நீங்கள், ஐயோ பார்த்துட்டா, அச்சோ அப்பாவுடைய கம்பெனி பாஸ்ன்னு தெரியாமலே நான் வாலாட்டிட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இந்த பணக்காரங்களே நம்பக்கூடாது, இப்படி தான். ஆனால் பார்க்க நார்மலாக இருக்கார், பட் அவர் ஏன் அப்படி புரியல. அவர் ஐஸ் வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப டார்க்காக. அதை என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி என் ஹார்ட் பீட்டில் இப்படி ஃபாஸ்ட்டாக ரைஸ் அப் ஆகுது. ஆனால் இது நம்மளுக்கு செட் ஆகாத இடம். இவர் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சிஇஓ. நம்ம எப்படி அவரை பார்க்க முடியாதுல்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. உங்கள் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்து, இன்னைக்கு யூ ஐயன்? ஆமாம். சரி, ஓகே, இதா. என்ன இது? இதான் கேட்டியே, உன் ஃபோனை நான் ஒடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதான் கொண்டு வந்தேன், ஒடி. அப்படின்ட்டு நீங்களும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தான் இருக்கும். என்ன இது? ஃபோன், நியூ ஃபோன். புரியல, எனக்கு அதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா? அதெல்லாம் வேண்டாம், என்னோடய ஃபோன் மாடலே எனக்கு ஓகே தான். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயன், பாரு, உன் ஃபோனை நான் தான் கீழே தட்டி விட்டு உடைச்சேன். நீ வேற சொன்னல கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அதுக்குன்னு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் யாருக்காச்சும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் கொடுத்துக்கோங்க. யார் சொன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு? ஓ இல்லையா? ஐம் சாரி. அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்துக்கோங்க. ஏய், எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்படியா? அப்படின்னா உங்கள் தங்கச்சியை கொடுத்துக்கோங்க. ஐயன்,
அச்சோ, ஐம் சாரி. பாரு, இது நான் உனக்காக வாங்கினேன், பொடி. இல்லை, எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ தேங்க் பார்த்துட்டு, என்ன இவ வித்தியாசமாக இருக்கா, என் ஃபோனை நான் தான் தட்டி விட்டேன், தெரியாமல் தான் தட்டி விட்டேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போகிறா, இது நார்மலாக ஒரு ஃபோன் தானே, ஆனால் எவ்வளோ பொறுத்த வரைக்கும் இது காஸ்ட்லியாக இருக்கும்ல, வித்தியாசமாக இருக்காளே, எவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து வரான். நீங்கள் உங்கள் சோஃபாவில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அங்கே சில பொண்ணுங்கள்லாம் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவங்க இந்த பார்ட்டிக்கு போட்டது ட்ரெஸ்ஸும் சரியில்லை, விட்டா கீழே எல்லாம் விளங்கிரும் போல். யாரை மயக்க தான் இந்த மாதிரி வந்தாங்களோ தெரியல, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு காலை எப்படி போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் சில நாய்க்கு பார்த்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் எவன் என்ன பண்ண மாட்டான். நம்ம தான் பூமர் மாதிரி பேசுகிறோமோ, இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களோ. நம்ம ட்ரெடிஷ்னாக வளர்ந்துட்டோம், நம்மளால் நம்ம மாற்றிக்க முடியல. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்னையும் பார்க்குறாங்க, எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்னை ஏதோ வித்தியாசமாக கிரகத்துலேருந்து வந்த மாதிரி பார்க்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தியா? இல்லை, அது அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணு. இல்லை, எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். அப்படியா? ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டியா? ஆமாம், பண்ண மாட்டேன். அப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? எனக்கு எங்கே உட்காருன்னு தெரியல, அதான் இங்கே இருக்கேன். நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கா? உங்கள் அப்பா கூட தானே வந்தேன். நீங்கள் இங்கேருந்து என் கூட பேசுகிறீங்க, ஆனால் எல்லா பொண்ணுங்களும் என்னையே முறைச்சி பார்க்குறாங்க. அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க, கண்டுக்காத. ஆனால் நீங்கள் என்கிட்ட க்ளோஸாக பேசுகிறீங்க, இவ்வளோ க்ளோஸாக கிட்ட எதுக்கு வர்றீங்க? ஓகே ஃபைன், உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, இது பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா ப்ரைவேட் பிளேஸில் உனக்கு ஓகேவா? என்ன கேட்குறீங்க? புரியல, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? நான் சும்மா ஃபன் பண்ணேன். ஓகே, நீ அந்த பிளேஸில் போய் உட்காந்துக்கோ, அங்கே யாரும் வர மாட்டாங்க. அது என்னோடய பிளேஸ் தான், அந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. நீ அங்கே போயிட்டு சேஃபாக உட்காந்துக்கலாம், உனக்கு இங்கே இருக்க அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு உங்கள் லெஹங்காவையும் பிடிச்சிட்டு அப்படியே குடுன்னு ஓடுறீங்க, தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு. தயவங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ தயவோட அப்பா தான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாரு தயங்க மேலே வர சொல்லி. அவனும் போகிறான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஓகே ஃபைன், எனக்கு ஒரு குட் நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணும், எதுக்காக இந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தெரியும், என் முதல் பையன் ஜின்னுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. சூன் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. பட் என் ரெண்டாவது மகன், என்னோட வாரிசு, அவனுக்கு நான் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் மிஸ் லியா. ஸோ அந்த பொண்ணு கூட தான் நான் எனக்கு என் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு வைக்கிறாரு. தயாங் பார்க்குறான், அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் ஷாக்டாக அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டா? நம்ம தான் மனசில் ஆசையை வளர்த்துட்டோமோ. அப்படியே அவங்க கண் லைட்டாக கலங்குது. தயவங்க அதை நோட் பண்ணுறான். அப்பா என்ன பண்ணுறீங்க? யார்கிட்ட கேட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? டேய், மான மரியாதையெல்லாம் போயிடும், முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும். அப்போ என்னால் முடியாது தயம், இது ஸ்டேஜ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே இருக்காங்க, புரியுதா அப்படின்ட்டையும். தயங்கும் அந்த ரிங்கை வாங்கி விருப்பமே இல்லாமல் லியா கையில் அப்படியே போட்டு விட்றா. அவளும் சிரிச்சிட்டு அப்படியே தயாங்க்கு அப்படியே ரிங்கை போட்டு விட்றா. இப்போ ஃபர்தராக அப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நீங்கள் அப்படியே கையில் ஒரு ஜூஸ் தான் வச்சுருந்துப்பீங்க, அப்படியே நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. அவனும் அந்த கோல்ட் ஐஸில் உங்களை அப்படியே பார்க்குறான். இப்போ உங்கள் அப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமாப்பா? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. சரி ஓகேம்மா, நம்ம போகலாம் வா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு. இப்போ தயாங் தான் அதை நோட் பண்ணுறான். அப்பா அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் போகணும். தயாங் நீங்கள் எதுக்கு
வரலையா உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு தயாங்க பாட்டுக்கு கீழே இறங்கி வர்றான் ஸ்டேஜில் இருந்து. நீங்கள் அதுக்குள்ளே லிஃப்ட்டில் அப்படியே கீழே போயிட்டீங்க. அவனுக்கு வந்து லிஃப்ட் டோர் ஆன் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ உள்ள ஆள் இருக்காங்க. அந்த ஸ்டெப்பில் இருந்தே கீழே இறங்கி வர்றான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் காரில் ஏறிட்டு அப்படியே டேங்கே பார்க்குறீங்க. ஸோ அங்கேருந்து ஓடி வரான் அவங்ககிட்ட பேசணுன்னு. உங்களுக்கு எதுவுமே தோணல, மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது, என்னன்னு தெரியல, ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. தயாங்கே பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி முன்னுக்காக இருப்பார் டிரைவர் சீட் பக்கத்தில். அந்த டிரைவரும் கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும்ல, தேங்க பார்க்குறீங்க. அவனுங்க அப்படியே பின்னாடி ஓடி வர்றா. ஒயன் ஒயன் நில்லு ஒயன். கேட்கவே இல்லை. எதுக்கு இவ எப்படி போகிறா? என்ன ஸ்பார்க்குன்னு தெரியல. இவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் அப்பங்கார பண்ண வேலையால் அவளை என்கேஜ்மெண்ட் பண்ண அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதான் போல் அவள் கண்ணு கலங்குச்சு. ஒருவேளை அவளுக்கு பார்த்தோன்னே என்னை பிடிச்சிருக்குமோ? இது என்ன ஃபீல் மைண்ட் யோசிக்க முந்தையே ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டோம். எல்லாம் என் அப்பனை சொல்லணும். அவனுக்கு தான் தெரியும்ல எனக்கு பொண்ணுங்களே பார்த்தா பிடிக்காது, போட்டு தள்ளணும்னு தோணணும். ஆனால் இந்த மாதிரி இது வேலை ஜின்னுங்க அப்படின்ட்டு கோவமா ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். ஏய் ஜின், எங்கடா இருக்க? பாட்டியில் தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற? உன்னை மீட் பண்ணும் வா அப்படின்ட்டையும் அவனும் வந்து ஒரு இடத்துக்கு வர்றான். இப்போ தயங்கட ரூமில் தான் அப்படியே ஜின் இருக்கான். அப்படியே கோவமா ஜின்னோட ஷர்ட் காலரை பிடிக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? ஜின், உனக்கு நல்லாவே தெரியும் நீ தானே இதை பண்ண. என்னடா பண்ண எனக்கு புரியல. அப்பா கிட்ட நீ தானே லியாவை என்கேஜ்மெண்ட் பண்ண வச்ச. ஓ தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டா, நீ வேற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதா நீ கரெக்டாக? புரியல ஜின், எனக்கு புரியல. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எனக்கு லியாவை பிடிக்கல. அவளே பார்க்க ஐட்டம் மாதிரி இருக்கான். அவள் ட்ரெஸ்ஸும் பாரு. என் மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணல, அவ்வளோதான். அடுத்தது லியா தான் என் லிஸ்ட்டில். தயா, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணுறது சரியே கிடையாது. எவ்வளோ நாள் இன்ன வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். புரியல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வெயிட் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நான் எப்படி எப்போ கண்டுபிடிக்கணும்னு. அதெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையை நான் அமைச்சிப்பேன். ஓ கரெக்டு. அதெல்லாம் தெரிஞ்சா உனக்கு கிடைக்குமா என்ன? எனக்கு கிடைக்கும்டா. எனக்கானவன் எல்லாத்தையும் பொறுத்துப்பா. என்னோட இந்த சைக்கோ பாத் அதையும் பொறுத்துப்பா. அப்படியான ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஐட்டத்தை கிடையாது, ஒரு நாள் என் கூட இருந்துக்க மாட்டான் அப்படின்ட்டு கோவமா ஜின்னை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே போகிறான். ஜின்னுக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கும். அவனும் அப்படியே ஃபெஸ்ட் ரைட் பண்ணலான்னு அப்படியே போயிருப்பான் செம்ம கோவத்தோட. ஸோ அப்படியே இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது. இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. தான் கோவமாக வர்றான். அப்பா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? யார்கிட்ட கேட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க? யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்காம எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு யோசிக்காம உங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி. தெரியும்டா, எனக்கு தெரியும். எல்லா பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணி வந்து கொலை பண்ணுற. புரியல தயா, நீ ஏன் இப்படி இருக்க? என்னால் உன்னை மாற்றவே முடியல. நீனும் என் பையன் தானே. ஜின் அப்படியா இருக்கான். அப்பா உங்களுக்கு புரியல போதுமா? உங்களுக்கு எதுவுமே புரியல. அம்மாவும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க கேவலமாக. ஆனால் உங்களை விட்டு போனாங்கல்ல. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் அம்மாவை நினச்சிட்டு தான் இருக்கீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணல, இன்னொருத்தவங்க கூட போனாங்க. நான் அவங்க தேடிட்டு இருக்கேன். ஒரு டைம் என் கண்ணில் பட்டாங்க. அந்த பொண்ணுங்க மாதிரி தான் அம்மாவுக்கும் அதே கதி. அவள் அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை வரலை. அருவருப்பாக இருக்குது. தயா, வார்த்தையை அளந்து பேசு. ஓ கரெக்ட் இல்லை, தேடுறேன். என் கண்ணில் ஒரு நாள் இல்லை மாட்டுவாங்கல்ல, அப்போ இருக்குது. அவளை கொல்லாமல் விட மாட்டேன். அண்டு இந்த என்கேஜ்மெண்ட் நீங்கள் கேன்சல் பண்ணியே ஆகணும். இது வெளியில் போகக்கூடாது. இது மட்டும் வெளியில் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது
அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்துட்டு கிளம்புறான். ஸோ அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த பார்ட்டிலேயே ஒரு பொண்ணு கூட ஒரு மாதிரி பண்ணிட்டு டான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ நிற்கிது. தேங்க்ஸு. என்ன இல்லை, நீங்கள் தான் கேட்டீங்கல்ல வரியான்னு. ஓ, இப்போ உனக்கு பண்ணணுமா என்ன? ஆமாம், ரொம்ப நாளாக. ஓகே ஃபைன், காரில் ஏறு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு காரில் ஏறி உட்காரான். அந்த பொண்ணும் ஏறுது. டிரைவர் சீட் பக்கத்தில் அப்படியே ஏறி உட்காந்துக்குது. இப்போ தயாங் லேப்பில் அப்படியே கையை வைக்குது. ஏய், ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு பிடிக்காது. வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், உனக்கு பண்ணணும் இல்லை? ஆமாம் தயாங், நீங்கள் டான்ஸ் பண்ணும்போதே செம்மையாக இருந்துச்சு. உங்கள் மூவ்ஸ்லாம். ஏய், எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது. பெட்டில் கற்று, அப்போ வேணால் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஜின்னி இதை நோட் பண்ணுறான். நிறுத்தவே முடியாது, என்ன பண்ணுறது? நம்ம இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எல்லாமே மறைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவன் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறான். பண்ணுறதே தப்பு, கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் இதுக்கு அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு ஜின் தான் பாட்டுக்கு போகிறான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, ஐயன் என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்க? இல்லைப்பா, அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குப்பா. சரிம்மா, அம்மா மிஸ் பண்ணுறியா? அது கிடையாது, ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி, நான் சொன்னேன்ல எனக்கு கிம்முவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அவன் இப்போ எங்கே இருப்பா? என் பார்வையன், அவன் எங்கே இருக்கான்ல எனக்கு தெரியாது. அவன் அப்போவே போயிட்டான் போல் அப்ராடுக்கு. ஒருவேளை அங்கே தான் இருப்பான். நான் இருக்கேன் யூஎஸில் தான். ஆனால் அவன் வந்துட்டானா, என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் தயங்க பார்த்துருப்பீங்கல்ல, அவன் கண் ஃபெமிலியராக கண் மாதிரி இருக்கும், எங்கேயோ பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு சரியாக ஞாபகம் வரல. அப்படியே தான் தயாங் அப்படியே அந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணது. ஆக்சுவலி அந்த பொண்ணு கையில் ரிங்கை போட்டது தான் உங்களுக்கு ஞாபகம் மைண்டுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே தான் நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க. எனக்கு இன்றைக்கி தான் ஒருத்தரை பார்த்தேன், அதுக்குள்ளே அவன் கமிட் ஆகிட்டான். என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் விண்டோ யாரோ தட்டுற மாதிரி இருக்குது பால்கனியில். ஸோ நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டீவ், இங்கே என்ன பண்ணுற? ஓயன், ஓப்பன் பண்ணுறி, கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன கையில்? ஏய், ஓப்பன் பண்ணுறி அப்படின்ட்டு சொல்லி நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அவள் அப்படியே கேக் எடுத்து அப்படியே உள்ளே வர்றா. ஏய் ஏதாடி, இதை ஊது தாண்டல. எதுக்கு? ஏய், உனக்கு இன்றைக்கி பர்த்டே, உனக்கு இன்றைக்கி 19 வயசாகுது. கரெக்டாக 12 o'clock நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறான். ஸோ அவனை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துட்டீங்க. அப்படியே அந்த கானில் ஊதிட்டு அப்படியே ப்ரே பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் என் லைஃப்பில் எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அப்படியே கேக்கையும் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டீவுக்கு தான் ஊட்டி விடுறீங்க. அவனும் சிரிச்சிட்டே உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றா. ஏன் அவங்க அப்பா இங்கே? அவங்க கீழே இருக்கேன். எதுக்கு அப்படி? ஏய், அது இல்லடி, உனக்கு இந்த கிஃப்ட்டு. என்னது? இதுவே சர்ப்ரைஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கொரியா வந்ததுக்கப்புறம் எனக்கு விஷ் பண்ணியிருக்கேன். கரெக்டு தான், ஆனால் என்ன கிஃப்ட் இது? நாளைக்கு இது தான் நீ போட்டு வரணும். என்ன இது, ட்ரெஸ்ஸா? ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல். உனக்காக நம்ம காலேஜில் மாதம் நீ என்ட்ரி கொடுக்குற. செகண்ட் இயர் தானே படிக்கிறேன் நீயும் நானும். ஆனால் எல்லாருமே உன்னை ஃபர்ஸ்ட் இயர் நினைப்பாங்க. பட் என் கூட நீ வர்ற பைக்கில். ஓகே, எனக்கு பைக்கில் வரணுன்னா பிடிக்கும். பட் உன் பைக்கில் எனக்கு இடம் இருக்குமா? ஏய், நல்லா பின்னாடி இருந்து கட்டி பூச்சிக்கொடி, அப்படின்னா நல்லா இடம் இருக்கும். உன மாதிரி ஒரு ஃபிகரை பின்னாடி வச்சுட்டு போனால் எனக்கு தான் கெத்து. ஹேய் போடா பைத்தியக்காரா, என்ன பேசுகிறான் பாரு. ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. க்ராப் டாப் செம்மையாக இருக்குது. நான் இதை போட்டு வரேன் நாளைக்கு
அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் கொண்டு வந்திருக்கான். டேய் இது என்னடா? இதுவா நம்ம காலேஜ் நோட்ஸு அண்ட் இதான் நான் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீ இது வேணா உனக்கு பண்ணிக்கோ அண்ட் தெரியும்ல. ஆனால் முதல்ல நீ கிளம்பு இந்த இடத்த விட்டு. இதெல்லாம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு நினச்சிருவாங்க. நினச்சிட்டு போகலடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு வெளில சொல்லிப்போம். ஆனால் எல்லோரும் பார்க்குறவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நினச்சிக்கட்டும். நானும் எவ்வளோ நாளைக்கு ஒண்டி கட்டையவே சுற்றுறது. நல்லா சொல்லுவேன். முதல்ல கிளம்புடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. ஸோ அவனும் அப்படியே அந்த பால்கனியில் அந்த பைப்பை பிடிச்சி கீழே இறங்குறான். சிம்பாலிக்கா ஸ்டீவ் வந்து அவன் லவ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணல. ஏன்னா தயாங் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டான்ல. ஸோ அதனால் அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறீங்க. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் ஸ்டீவ் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் தந்துருப்பான ட்ரெஸ்ஸு அதே அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் அப்படியே எழுந்து அப்படியே ரெடி ஆகிட்டு அந்த ஸ்டீவ் கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வர்றீங்க. உங்கள் அப்பா கீழேருந்து பார்த்துட்டு, ஏன் என்ன இது புது ட்ரெஸ்ஸா? அண்ட் ஐம் சாரிம்மா, உனக்கு நைட்டே நான் கேக் வெட்டிருக்கணும் அண்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சின்ன வயசில் இங்கே எடுத்த பிக்ஸ் தான். அது ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாரு. அப்பா இன்னுமா இதை வச்சுட்டு இருக்க? ஸோ க்யூட். நீயும் அம்மாவும் ஒன்றா என்னை தூக்கி வச்சுட்டு இருக்கல. இந்த பிக்கை தான் நான் தேடினேன். அம்மா அப்போவே கிழிச்சி போட்டாங்க. இது ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, சரி வையன் இப்போ யார் கூட போக போகிற? அந்த ஸ்டீவ் கூட தானே? அப்பா நான் நைட்டே பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? அவன் கேக்கை வச்சுட்டு நான் எப்போ தூங்குவேன், லைட்டை எப்போ ஆஃப் பண்ணுவேன், எப்போ காம்பவுண்ட் சேவரை குதிச்சு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம் அண்டு பைப்பேரி வச்சு வந்தான் பார்த்தேன். எப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டீங்கல்ல? அப்பா பார்த்துட்டீங்களா? என்ன பண்ணுறது, இந்த வயசில் பொண்ணுங்க பசங்க இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். அப்பா சாரி. இட்ஸ் ஓகேம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல. அவன் உன் ஃப்ரெண்டு, உன்னை பார்த்துக்கிறான். எனக்கு தெரியும். அவன் கூட தானே பைக்கில் எனக்கு போக போகிறேன். அவன் கூப்பிட்டான். ஓகே ஃபைன், நீ சேஃபாக இருப்பா அவன் கூட போனான். அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு, நல்லா பார்த்துப்பான். அண்ட் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. சிட்டியில் நிறைய க்ரைம் நடக்குது. ஆமாம், நான் நியூஸில் பார்த்தேன். யாரோ ஒரு சைக்கோ கில்லர் போல் இருக்குது. எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் போட்டு போகிறான். என்னப்பா நடக்குது இந்த சிட்டியில்? அதெல்லாம் தெரியல. அதான் நம்ம கம்பெனி பாஸோட அண்ணன் இருக்குல்ல, கிம் சோக்ஜின், அவர் தான் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காரு. சூன் அந்த கில்லரை பிடிச்சிருவாங்க. எனக்கு தெரியும். ஆனால் நீ சேஃபாக இருந்துக்கோ. தனியாக எங்கேயும் போகாத. ஸ்டீவ் கூட எங்கே போகிறனாலும் போ. ஓகேப்பா, நான் ஸ்டீவ் கூட போகிறேன். ரொம்ப லேட் ஆச்சு, நான் காலேஜ் போகணும். ஆல்ரெடி அவன் அட்மிஷன்லாம் போட்டிருப்பான். எனக்கு தெரியும். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டே வந்து என்கிட்ட பேசிட்டான். நான் எனக்கு எல்லாமே காலேஜில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு. சரிம்மா பார்த்துப்போ, நானும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து டோர்லாம் லாக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே வெளியில் போகிறீங்க. எங்கே போன அந்த ஸ்டீவ் அப்படின்ட்டு கால் எடுக்கிறீங்க ஸ்டீவுக்கு தான். டேய் எங்கடா இருக்க? ஏய் நான் வந்து நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல பார்க்கு, அங்கே இருக்க, நீ வந்துடு. சரி வர்றேன். அப்பா ஸ்டீவ் வந்து பார்க்கில் இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா வையன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவரும் அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் நடந்து தான் போகிறீங்க. ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கும். ஸோ அப்படியே போகிறீங்க. ஒரு கார் நிற்கிது. யார் இது? நம்ம ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கார் நிற்கிது அப்படின்னு பார்க்குறீங்க. டேங் வெளியே இறங்கி வரா. அவனை பார்த்து நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. சார் நீங்கள்? ஓயன் அது வந்து நான் என்ன எதுக்கு? நேற்று நான் பின்னாடியே வந்தேன். எதுக்கு போனேன்? எப்போ வந்தீங்க? நான் பார்க்கல. போய் சொல்லாத. நீ கார் விண்டோவிலேருந்து பார்த்தேன். உனக்கு தெரியும். நானும் கூப்பிட்டே வந்தேன். எதுக்கு வந்தீங்க? அதான் ஃபோனை கொடுக்கலான்னு. அதெல்லாம் வேண்டாம், நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. சரி ஓகே. என்ன இது புது ட்ரெஸ்லாம்?
அது அது நான் கிளம்பணும், எனக்கு வேலை இருக்குது. சரி ஓகே ஃபைன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் அவனை கண்டுக்கல, ஏன்னா அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் போகிறது சரியில்லைன்னு தோணுது. நம்ம நேற்று தானே பார்த்தோம், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குள்ளே போகிறீங்க. டயங்க அந்த பார்க்கையே பார்க்குறான். என்ன இவ எங்கே போகிற அந்த பார்க்குக்கு அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ அந்த பார்க் என்ட்ரன்ஸ்லையே அங்கே ஸ்டீவ் நிற்கிறான். அவன் உங்களை பார்த்தன்னே, ஏ ஒய்யன் வந்துடியா அப்படின்ட்டு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். டீ என்னடா பண்ணுற, இறக்கி விட்றா. ஓகே ஓகே சரி, ரொம்ப அழகாக இருக்கிற இன்ட்ரெஸ்டில் அண்ட் இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்ட்டு காட்டுறான். ஸோ அவங்களே பார்த்து லைட்டாக நீங்கள் பேசிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல். இங்கே ஸ்டீவ் மட்டும்தான் அவங்க கூட இருக்கான். அண்டு அப்படியே தான் ஸ்டீவ் பைக்கில் ஏறிட்டு அப்படியே பின்னாடி எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அந்த பைக் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பின்னாடி அவ்வளோக்குலாம் இடம் இருக்காது, கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தான் நீங்கள் போகிறீங்க. டயாங் இதை பார்த்துட்டு அப்படியே இவளுக்கு ஆள் இருக்கா புரியலையே, ஏன்னா நம்ம கூட பேசும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, யார் ஜோக்கரு நம்ம இடையில வந்துட்டு எனக்கு புரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, கையை முறுக்கிக்கிறான். வயன் நேது தான் பார்த்தேன், எல்லாமே மாற்றிட்டா. யாருக்கிட்ட இந்த மாதிரி வச்சுருக்கா எனக்கு புரியல, காரை இப்போவே எடுக்கணும் அப்படின்ட்டு காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு பைக்கை தான் ஃபாலோ பண்ணுறான். பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்ல, ஸோ ஸ்டீவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். ஸ்டீவ் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுற, ஏய் செம்மையாக இருக்கும்டி, உனக்கும் பிடிக்கும்ல, சொல்லுவல சின்ன வயசில் இந்த மாதிரி பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகணும்னு, அதான்டி வாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறோம். இப்போ நீங்கள் காலேஜும் போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஸ்டீவும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜாலியாக ஸ்டீவ் கூட போகிறத டேம் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு வெறுப்பு மயிராகுது, ஓ பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு கோவமா வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனால் அப்படியே ஒரு ராடு எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ அந்த பொண்ணு, ஐ மீன் நைட்டு வந்த பொண்ணு தான், அப்படியே கையெல்லாம் காலெலாம் கட்டி போட்டிருக்கும். வலிக்குது. யார் தயம், ஏய் உனக்கு எத்தனை டைம் சொன்னேன் என்கிட்ட வராதே தள்ளிடுன்னு, ஆனால் நீ வந்து இந்த பார்ட்டியில் ஒரசு நடி அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு ஒரு ஆடால் அடிக்கிறான். ஆல்ரெடி அந்த பொண்ணோட கை காலாமல் வெட்டுப்பட்டு தான் இருக்கும். அவனுக்கு அவ்வளோ கோவம், ஒரு அடி தான், அந்த பொண்ணு இறந்துருச்சு. வாட், அதுக்குள்ளே இறந்துருச்சா, வச்சு செய்யலான்னு பார்த்தேன், இந்த ஒயன் ஸ்டீவ் கூட போன அடுப்பில் இவ்வளோ ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொண்ணை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறானா, ஒரு கேரி பேக்கில் தான் அப்படியே போட்டு கட்டுறான். அவன் எப்பவும் போல் அந்த ஜீப்பில் தான் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறானா, கடுப்பில் உங்கள் ஸ்ட்ரீட் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு மாதிரி நாயெல்லாம் இருக்கும், அங்கே பக்கம் அந்த பொண்ணை அப்படியே போட்டு போயிடுறான். அவன் போகிற பிளேஸ்லையே அந்த இடம் எப்படின்னா, அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆல்ரெடி ஜாம் பண்ணி தான் வந்திருப்பான். ஸோ அவன் வந்த தடையுமே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்படியே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ ஆஃபீஸுக்கு தான் போகிறான். ஓகேடா, நான் இதுவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விட்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.